கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாம் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், குடும்பம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல அலைச்சல்கள், பல பிரயாசங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பல முயற்சிகளை எடுக்கலாம். பல அலைச்சல்கள் அது நிமித்தம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வர வேண்டும், என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திலே வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்திலே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல பிரயாசங்களையும் பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வரலாம். பல வேலைகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் போடுகிற உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த பலன் இல்லாமல் போகலாம், அதை அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நீங்கள் படுகிற பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீங்கள் சிந்துகிற கண்ணீரை அறிந்திருக்கிறார். அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிரயாசங்களையும் உங்கள் கண்ணீரை கர்த்தர் தமது கணக்கிலே வைக்கிறார். உங்கள் கண்ணீரை தமது துருத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்குண்டான பலன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில வரும். அதற்குண்டான அறுவடைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில வரும். மனிதர்களுடைய கண்களிலே நீங்கள் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் போடுகிற எல்லா உழைப்பும் வீணாய் போகலாம். அதை அவர்கள் பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள். அப்பா, நான் எடுக்கிற முயற்சியை நீர் காண்கிறீர், நான் படுகிற பிரயாசங்களை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். உன் கண்களுக்கு ஒன்றும் மறைவானதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எல்ரோயா இருக்கிறீர். நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்கள் பிரயாசங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய முயற்சிகளை மாத்திரமல்ல, நாங்கள் போடுகிற எல்லா உழைப்பையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். நாங்கள் வடிக்கிற கண்ணீரை, நாங்கள் சிந்துகிற எல்லா கண்ணீரையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குறித்த நேரத்தில், ஏற்ற காலங்களில் உங்களை உயர்த்த வல்லவராகிறார். நீங்கள் பணிபுரிகிற உங்கள் ஸ்தலங்களிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்களை சார்ந்த மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்திலே உயர்த்த வல்லவராகிறார். அவர் காண்கிற தேவன். அவர் கண்களுக்கு ஒன்றும் மறைவானதில்லை. அவர் நீங்கள் எல்லா அலைச்சல்களையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆமேன். அவரை நம்பும்போது அவர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் கேட்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்கள் வாழ்க்கையும் கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் முன்னேற வேண்டும், எங்கள் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும், நாங்கள் படுகிற பிரயாசங்களையும், எங்கள் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் மனிதரன் பார்க்காமல் போகலாம். ஆனால் நீர் எங்களை காண்கிற தேவன். அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன். நாங்கள் வடிக்கிற கண்ணீரை நீர் காண்கிற தேவன். அதை உமது துருத்தியில வைத்திருக்கிற தேவன். எல்லா பிரயாசங்களையும், நாங்கள் சிந்துகிற கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது கணக்கிலே நீர் வைத்திருக்கிறீர். நிச்சயமாய் ஆண்டவரை நீர் உயர்த்துவீர். உமது நேரம் வருகிற போது, நீர் குறித்து வைத்த நேரம் வருகிற போது எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். அப்பா, உம் நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம் சமயத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களை கைவிடுகிற தேவன் இல்லை என்பதை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்ய வல்லவர். இந்த நாளின் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த நாளின் முயற்சிகள், இனி எடுக்க போகிற எல்லா முயற்சிகள், பிரயாசங்களையும் உம் கரத்தில் வைக்கிறோம். நீர் எங்களை ஆஸ்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்குண்டான பலனை குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் உங்கள் கரத்தில் கொடுப்பார். ஆமென்.